இப்படிதான் ஆகா ஆகா சவுண்டை பாருங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குது. வணக்கம், என் பேர் சக்தி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நம்ம சேனல் எதை பற்றின்னு பார்த்துட்டிங்கன்னா பைக்கில் ரிலேட்டடான அப்புறம் ட்ராவல் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானில் போட்டுக்கோங்க. இன்றைக்கி எங்கே போகிறேன் என்னன்றது நான் மோட்டோ விலாகிங்கில் கண்டினியூ பண்ணுறேன். ஆக்சுவலி இதான் என்னோடய ஃபஸ்ட்டு மோட்டோ விலாக் வீடியோ. முடிஞ்சளவுக்கு உங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இருந்தால் சொல்லுங்கள், திருத்திக்கலாம். ஸோ ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அவ்வளோதாங்க, வீட்டிலேருந்து கிளம்பிட்டேன். இதான் நம்ம ஜியா, பார்த்துக்கோங்க. நல்லா இருக்காளா? யாருக்கெல்லாம் ஜியாவை பிடிச்சிருக்கோ கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். இப்போ நான் எங்கே போகிறேன் என்னன்றதை நான் ரன்னிங்கில் கண்டினியூ பண்ணுறேன். இங்கேருந்து நேராக போய் பெட்ரோல் போட்டுட்டு அப்படியே மெயினில் போக வேண்டியதுதான். ஸோ இதான் நம்ம ஜியா, பார்த்துக்கோங்க. வாங்க போகலாம். க்ளவுஸ் தான் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இருங்க, அதுக்கு முன்னாடி நம்ம கேமரா ஆனில் தான் இருக்கான்னு ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடுறேன். இது நம்ம அப்பா வண்டி, ஆனில் தான் இருக்குது. போகலாம். வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. டாட்டா காணோம் யாரையுமே. ஸோ அவ்வளோதாங்க, வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. நீ நேராக பல்க்கு போய் பெட்ரோல் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன ஏதுன்றதை சொல்கிறேன். போய் பெட்ரோல் போட்டு பெட்ரோல் போட்டு கிளம்பியாச்சு. நீ நேராக போக போகிறோம். எங்கே போக போகிறோன்னா, மதுரையில் இருக்கிறவங்களுக்குலாம் மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும். எங்கன்னா பழமுதிர் சோலை இங்கே இருக்குது, அழகர் கோயில்கிட்ட பழமுதிர் சோலை இருக்குது. ஸோ இன்றைக்கி அங்கே தான் போக போகிறோம். சேனல் ஆரம்பித்தோடனே அங்கே தான் வரேன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி சேனல் ஆரம்பிச்சிட்டேன். அதனால் போய் முருகன்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு, அதுவும் இல்லாமல் அங்கே எப்படின்னா மலைக்கு மேலே தான் போவோம். ஸோ சூப்பராக இருக்கும், நிறைய ஹேர் பென்ஸ் எல்லாம் வரும், கார்னரிங் பண்ணலாம், வியூஸ் நல்லாயிருக்கும். உங்களுக்கு காட்டுறேன் எல்லாத்தையும். நல்லா இருக்கும் அது. அதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குறோம் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக காட்ட முடியுமோ அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக நான் காட்டுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் நல்லா போட்டு ஒரு லைக் பண்ணிடுங்க, மறந்துடாதீங்க. இந்த வீடியோவில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நான் அதை கரெக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோஸில் அதை வந்து நான் டெவலப் பண்ணி சரி பண்ணி டெவலப் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஜியாவை எத்தனை பேருக்கெலாம் பிடிக்குமோ அவங்களாம் கமெண்ட் பண்ணிடுங்க எனக்கு. என்னடா பண்ணுறாரு இவர்? ஒன்றுமே புரியலை. இண்டிகேட்டர் போடலான்னு பார்த்துருக்கேன், அவர் அசாடை போட்டு திருப்புறாரு. என்னன்னு புரியலை ஒன்றும். இதில் நம்ம எதை நம்புறதுனே தெரியல. அவங்க எதுக்கு அசாடு போட்டிருக்காங்க? அசாடு எதுக்கு போடணும்? வண்டியில் ஏதாவது ரிப்பேர் ஆனாலோ வண்டி அந்த மாதிரி டைமில் தான் நம்ம அசாடு போடுவோம். அவர் அசாடை போட்டுட்டு திரும்புகிறாரு. என்னத்த சொல்ல? ஐயோயோ, மைக்கு ஸ்பாஞ்சு பிடிங்கிச்சுங்க. இருங்க, ஒரு இடத்துல நிப்பாட்டிக்கிறேன். ஆக்சுவலி நான் விடிய காத்தால 4 மணிக்கே கிளம்ப வேண்டியது.
நான் 4 மணிக்கு எழுந்திரிச்சேன். ஃபஸ்ட்டு 4 மணிக்கு எழுந்திரிச்சேன் அலாரம் வச்சுட்டு. சரியான பனி. எந்திச்சு வெளியே வந்தேன். ஆத்தி இதிலலாம் போய் குளிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு திரும்பி போய் படுத்துட்டேன். திரும்பி அலாரம் அடிச்சிச்சு. ஒரு 4:45 பக்கம் அடிச்சிச்சு. சரி எப்பயாவது எந்திரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப எந்திரிச்சு உட்காந்தே இருந்தேன். குளிருது, எப்படி போகிறதுன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஒரே 5 மணிக்கு அலாரத்தை வச்சுட்டு எந்திரிச்சிருவோம், பனி கொஞ்சம் குறைஞ்சிரும்னு நினச்சிட்டு 5 மணிக்கு அலாரம் வச்சு. அப்போ ரொம்ப குளிருது. ஆத்தி நீதான் போக முடியாது, நம்ம தூங்கி எந்திரிச்சு காலையிலே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போய் திரும்பி படுத்துட்டேன். அப்புறம் காலைல தான் எந்திரிச்சு கிளம்பி அப்புறம் வந்தேன். காலையிலே போயிருந்தா சன்ரைஸ் பார்க்கலான்னு நினச்சேன் இன்றைக்கி. நீங்கள் உங்களுக்கு சன்ரைஸ்ன்னு தான் நினைக்கிறேன். சரி உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். சன்ரைஸ் தான் நினைக்கிறேன். சன்ரைஸ் காட்டியிருக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் உண்மையிலேங்க அந்த பழமுதிர் சோலை போகிறதுக்கு 2 வழி இருக்குது. ஒன்று ரோட்வே ஒன்று இருக்குது, ஒன்று வந்து ட்ரெக் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்குது. ட்ரெக் பண்ணிட்டு போகும்போது காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். ரொம்பலாம் டிஃப்ரென்ஸ் இருக்காது. இப்படி நம்ம நடந்து போகிறோம்னா மேலே வந்து ரோடு இருக்கும். ஐ மீன் மேலே வந்து வண்டி போகிறதுக்கான ரோடு, கீழே நடந்து போகிறதுக்கும். ஆனால் அந்த வழியுமே சூப்பராக இருக்கும். நிறைய டைம் தான் போயிருக்கேன் அந்த சைடு. அதான் சொல்கிறேன், கார்னரிங்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் உங்களுக்கே தெரியும் பாருங்களேன், அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த கார்னரிங்ஸ். அங்கேருந்து பார்த்தேன்னா ஒரு சைடு ஆஃப் அந்த சைடு மேலூர் சிட்டின்னு சொல்லுவாங்களா, அது நல்லாவே தெரியும் அந்த இடத்துல. நான் அதையும் காட்டுறேன் உங்களுக்கு. லாஸ்ட் டைம் எப்போயோ வந்தேன், 24ன்னு நினைக்கிறேன். ஆமாம், என் ஃப்ரெண்டு பர்த்டேக்கு நாங்கள் புல்லட்டில் வந்திருந்தோம், ராயல் என்ஃபீல்டில். அவங்களுக்கே தெரியும், அது வந்து எல்லாம் பெருசாக இருக்கும். இந்த 2 சைடும் பம்பர் ரெண்டும் தரையில் இடிக்கும்ல. எனக்கு இந்த கார்னரிங்கை பார்த்தாலே எனக்கு கையில் பிடிக்க முடியாத மாதிரி குஜால் ஆயிடுவேன். அது மாதிரி ஜாலியாக இருக்கும் அந்த கார்னரிங்லாம். அவ்வளோ அது அந்த கார்னர் பண்ணுறவங்களுக்கு அதை பற்றி தெரியும். இப்போ மழை பெய்கிற மாதிரி இருக்குது. இதே க்ளவுட் டைம்லலாம் வந்தோம், நார்மல் டைமில் வந்தோம்னா சூப்பராக இருக்கும். இதே இது நார்மல் டைமில் வந்தோம்னா இந்த சைடெலாம் சூப்பராக இருக்கும். இப்போ வந்து பனிமூட்டமாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ இது ஃபாகமாக இருக்குன்றது. ராக்காயம்மன் இருப்பாங்க. ஸோ இதுதான் என்ட்ரன்ஸ். ஆக்சுவலி இதுலேயும் போகலாம், ஆனால் இப்போ அந்த பாதையை அடைச்சிட்டு போகிறான். நான் பாருங்க, போடா டே, நான் 2ல் வந்து ஏன்டா விளாண்டுட்டு இருக்கேன். இங்கே ஏதோ டோக்கன் மாதிரி வாங்க சொல்லுவாங்க, பைக்குக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு. இதோ இதாங்க டோக்கன், 15 ரூபா. ஸோ இது தெரில, இது காருக்கு மேபி 20 ரூபா, பைக்குக்கு 15 ரூபான்னு வச்சுருப்பாங்க போல். ஸோ அவ்வளோதாங்க, இங்கேருந்து மலை ஏற ஸ்டார்ட் ஆகுது. நான் உங்களுக்கு அந்த போகிற வழியையும் காட்டுறேன், அதே மாதிரி இந்த மலை எப்படி இருக்குன்றதையும் உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு பார்த்தீங்களா
சூப்பராக இருக்குங்க. நல்ல கார்னர் பண்ணலாம். வராம பாருங்க, வராம போட்டா. இதோ நான் சொன்னேன்ல பாதை, அந்த பாதை தான். நான் அங்கே அப்புறமா காட்டுறேன் உங்களுக்கு என்னன்றது. ஆகா சவுண்டை பாருங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கு. இந்த பாதை தான் அப்படியே கிராஸ் ஆகி வந்து நின்றோம். சரிங்க, அப்படியே போவோம். குழுன்னு இருக்கு. யோசிச்சு பாருங்க, விடிய காத்தால 4 மணிக்கெலாம் வந்துருந்தா என்ன ஆயிருக்கணும்? வீடியோ இப்படி தான் வந்திருக்கும், இப்படிதான் தான் வந்திருக்கணும் வண்டியில். அவ்வளோதாங்க, கோயிலுக்கு வந்தாச்சு. அப்படியே இறங்கினா கோயில் தான். கோயில் கூட்டமாக இருக்கும் என்னன்னு தெரியல. ஸோ அவ்வளோதாங்க, சாமி கும்பிட்டு வந்துட்டேன். எனக்கு அந்த நேரம் அங்கே ஒரு குட்டி பையன் இருந்தேன், அந்த பையன் கூட விளாண்டுட்டு இருந்தேன். இது ஃபுல்லாக பாதி தூரம் வந்துட்டேன், ரொம்ப தூரம் இல்லை, கொஞ்சம் தூரம் கிட்டே வந்துட்டேன். சாமி நல்லா பார்த்தாச்சு. ஆமாம், அங்கே ஒரு குட்டி பையன் வந்து பார்த்துட்டு இருந்தான், உட்காந்துருந்தேன்னா பார்த்துட்டு, ஆனால் என்னண்ணா கேமராவா அப்படின்னு அது வந்துட்டு பார்த்துட்டு இருந்தான். நான் காமிச்சிட்டு இருந்தேன், இதான் தம்பி கேமரா, இப்படி வீடியோ எடுக்கணும், இப்படி வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன் அண்ணே, அதனால தான் அப்படி இருக்குது அப்படின்னு டக்குன்னு சொல்லிட்டு, நானும் வாங்குவேன் பெரிய ஆள் ஆகி அப்படின்னு சொன்னான். வாங்கடா தம்பி வாங்கடா, நல்லா படித்து அப்புறம் வாங்கு, பிடிச்சதை பண்ணு அப்படின்ட்டேன். அப்புறம் கொஞ்ச நேரம் அந்த பையன் கூட தான் பேசிகிட்டு இருந்தேன். அப்படியே கிளம்புவோன்ட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டேன். அவ்வளோதாங்க, இனி ஃபுல்லாக இறக்கம் தான். உங்களுக்கு அந்த வியூ ஒன்று காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ என்னாச்சு, தீர்த்தங்க பிடிச்சிட்டு எந்தோ சொன்னேனா, நான் ஒரு வியூ தெரியும்னு உங்களுக்கு சொன்னேன். கேமராவில் எந்தளவு தெரியும் தெரிலையே. இருங்க நான் நிப்பாட்டி உங்களுக்கு நான் காட்டுறேன். சும்மா வேறு லெவலில் இருக்கும். ஐயோ, மேடு போகணுமா? அப்போ இருங்க, நான் யூட்டர்ன் போட்டு அங்கே போய் நின்று காட்டுறேன். இங்கேருந்து பார்க்க சூப்பராக இருக்குங்க. அது இதோ சொன்னேன்னா உங்களுக்கு எந்தளவு கேமராவில் கிளியராக தெரியுதுன்னு எனக்கு தெரில. நேடியாவது வந்துட போகிறேன். அதுவும் அங்கே தெரியுதா? நான் ஃபோனில் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. இருங்க ஒரு நிமிஷம் இருங்க, ஃபோனில் எடுத்து காட்டுறேன். ஃபுல்லாக அப்படியே ஃபாக் அடிச்சு. ஆனால் நாங்கள் லாஸ்ட் டைம் வரப்போ வெயில் இல்லை, நல்ல சரியான வெயிலாக, அது நல்லா இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து ஃபுல்லாக ஃபாக் ஆகி ராவா பார்க்கையில் அது வேறு மாதிரி இருக்குது. உங்களுக்கு கேமராவில் எப்படி தெரியும்னு எனக்கு தெரில. ஸோ ரொம்ப நேரம் இங்கே நிற்கக்கூடாது, ஏன்னா இது ஹில் ஸ்டேஷன்றனால. இன்னும் அதோ நான் மெதுவாக போய் காட்டுறேன், நல்லா பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்தளவு தெரியும்னு எனக்கு தெரில. அதோ தெரியுது பாருங்கள், எந்தளவு எனக்கு கிளியராக தெரியும்னா எனக்கு தெரில. நல்லாயிருக்கும், ஜாலியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள் 3 குரங்கு. ஹாய், அது நம்மளை பார்த்து பயப்படுதுங்க. எல்லாமே நம்மளை பார்த்தாங்க பயப்படுது. நம்ம தான் அதை போட்டு அடித்து அது பயத்தில் பண்ணுறதை பார்க்காம அது நம்மளை கடிக்க வருதுன்னு நினச்சி நம்ம தாங்க அதை போட்டு அடிக்கிறது.
அது ஏதோ பண்ணுறது. ஆனால் அதுகளுக்கும் பயம் இருக்குங்க, நம்மளை பார்த்து பயப்படுறனால தான் அதுக்கு வந்து கோவப்படுதுங்க. யாருமே புரிஞ்சிக்காமல் அதை போட்டு அடிச்சுக்கிட்டு. ஸோ அவ்வளோதாங்க, இதோட நம்ம வீடியோவை என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனல் யாராவது புதுசாக வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கனாலில் போட்டுக்கோங்க. என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, வர வழியிலேருந்து முடிஞ்ச அளவுக்கு மேலேருந்து கீழே இறங்கிட்டேன். ஆனால் SD கார்டு ஃபுல்லாகிடுச்சு, அதனால் அது எடுக்க முடியல. ஸோ இந்த வீடியோ ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் சொல்லுங்கள், நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கனாலில் போட்டுக்கோங்க. வீடியோ பிடிச்சினா சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், திருத்திக்கிறேன். ஸோ ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.